Harry Potter and the Order of Phoenix, Chapter 37, Part 2, The Lost Prophecy. க்ரீச்சர் இதெல்லாம் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சா அப்படின்னு ஹாரி கேட்பான். அது என்கிட்ட ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லலை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் என்னால் லெஜிரிமெண்ட்ஸ் போட முடியும். ஸோ ஒருத்தவங்க எப்போ பொய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை நான் பர்சுவேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட முழு கதையும் சொல்ல சொன்னேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரிக்கு இப்போது பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும். அவனோட முட்டி, அவனோட அந்த கை இதெல்லாம் பயங்கரமாக கோல்டாகிட்ருக்கும். ஆனால் ஹெர்மாயினி எங்களை அதுக்கிட்ட நல்லா நடந்துக்க சொல்லிச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹெர்மாயினி சொன்னது கரெக்ட் தான் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். இதை பற்றி சீரியஸ்க்கும் நான் முன்னாடியே வார்ன் பண்ணேன். நம்பர் 12 கிரிமால்டு பிளேஸை ஹெட் குவார்ட்டர்ஸாக நாங்கள் சூஸ் பண்ணும்போது க்ரீச்சர் கிட்டக்க அன்போடையும் மரியாதையோடையும் ட்ரீட் பண்ண சொல்லி நான் சீரியஸ்க்கு வார்ன் பண்ணேன். கண்டிப்பாக க்ரீச்சர் ஆபத்தானதாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனால் சீரியஸ் என்னை சீரியஸாக எடுத்துக்கல. அண்டு க்ரீச்சருக்கும் மனுஷங்களுக்கு இருக்கிற எல்லா குணமும் இருக்குன்றதையும் சீரியஸ் பார்க்கல அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். இதில் சீரியஸை ப்ளேம் பண்ணாதீங்க, சீரியஸை எதுவும் அப்படி பேசாதீங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. அவனுக்கு கோவத்தில் சரியாக வார்த்தைகள் கூட வராது. ஆனால் அவனுக்கு என்ன தோண்டிகிட்டு இருக்கும்னா, டம்பிள்டோர் இப்போ சீரியஸாக எதுவுமே சொல்லக்கூடாது தப்பா, அது மட்டும்தான் அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஸோ அவன் இந்த மாதிரி கோவமாக கத்துவான். க்ரீச்சர் ஒரு பொய் சொல்கிற அசிங்கமான கேவலமான பிறவி, அதை அப்படி தான் ட்ரீட் பண்ண அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா. க்ரீச்சர் அந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே மந்திரவாதிகள் தான் ஹாரி. ஆமாம், அது உண்மையாகவே பாவம். உன்னோட ஃப்ரெண்டு டாபி மாதிரி தான் அதுவும் அதோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. சீரியஸோட ஹோல் ஃபேமிலியே போனக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் சீரியஸ்க்கு அது அடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரே ஆள் இப்போ சீரியஸ் மட்டும்தான். ஆனால் சீரியஸ் மேலே உண்மையான விசுவாசத்தில் அது இல்லை. அண்டு க்ரீச்சரோட தப்பு என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த விஷயத்தை அட்மிட் பண்ணியே ஆகணும். சீரியஸும் க்ரீச்சரோட லைஃப்பை ஈஸியாக்குற மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. இன்னொரு தடவை சீரியஸை பற்றி அப்படி பேசாதீங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக கத்துவான். அவன் இப்போ எந்திரிச்சே நின்றுவான். பயங்கர கோவத்தில் அவன் டம்பிள்டோரை போய் அடிக்க போகிற மாதிரி நின்றுட்டுருப்பான். அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சீரியஸை பற்றி அவர் இப்படி பேசுவார். சீரியஸை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சீரியஸ் எவ்வளோ தைரியமானவர், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவரோட வாழ்க்கையில் அப்படின்னு அவனுக்குள்ளே பயங்கரமாக கோவம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஸ்னேப்பை பற்றி என்ன? அவரை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க? அவர்கிட்டக்க நான் சீரியஸ் வால்டமோர்ட் கிட்ட மாட்டிகிட்டு இருக்கான்னு சொன்னப்போ அவர் நக்கலாக சிரிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போனார் அப்படின்னு ஹாரி கத்துவான். டொலாரஸ் அம்பிரிட்ஜ் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி தான் ஹாரி இருக்கணும். ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆர்டருக்கு இதை பற்றி உடனே இன்ஃபார்ம் பண்ணது ப்ரொஃபஸர் ஸ்னேப் தான். அண்டு நீயும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரலன்ற விஷயத்தையும் அவர் தான் எங்ககிட்ட வந்து சொன்னார். அண்ட் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் உங்ககிட்ட இருந்து சீரியஸ் எங்கே இருக்காருன்ற விஷயத்தை கரைக்கணுன்றதுக்காக வெரிட்டாஸ் சீரத்தை யூஸ் பண்ணலான்னு நினச்சாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் ஸ்னேப் தான் ஃபேக்கான வெரிட்டாஸ் சீரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்லுவார். ஆனால் ஹாரிக்கு இதெல்லாம் ஒரு துளி கூட மண்டையில் ஏறவே இல்லை. அவனுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்னேப்பை தான் இந்த விஷயத்தை ப்ளேம் பண்ணணும் போல் கோவம் வந்துட்டுருக்கும். ஸ்னேப் எப்போ பார்த்தாலும் சீரியஸ் வீட்டில் இருக்கிறதுக்காக அவரை மட்டமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். சீரியஸ் ஒரு கோலை அப்படி இப்படின்லாம் அவர் சொன்னார் அப்படின்னு ஹாரி கத்துவானா. இந்த மாதிரி எரிச்சல் ஏற்றுற மாதிரி விஷயத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு சீரியஸ்க்கு வயசு இருக்கு ஹாரி. அண்ட் அவர் ரொம்ப புத்திசாலியும் கூட அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஸ்னேப் எனக்கு அக்ளுமென்சி லெசன் டீச் பண்ண மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணிட்டார் தெரியுமா? அவர் என்னை அவரோட ஆஃபீஸ்லேருந்து தூக்கி எறிஞ்சிட்டார் அப்படின்னு ஹாரி கத்துவான். எனக்கு அது தெரியும் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக சொல்லுவார். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது இந்த வயசானவன் பண்ண மிஸ்டேக் தான். நான் தான் உனக்கு அக்ளுமென்சி டீச் பண்ணியிருக்கணும். பட் நீ ஏன் முன்னாடி உன்னோட மைண்டை நீ ஓப்பன் பண்ணும்போது வால்டமோர்ட் அதை பார்த்தானா அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும், ரொம்ப டேஞ்சரஸாக ஆயிரும். அதனால தான் நான் உனக்கு டீச் பண்ணல அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் ஸ்னேப் அதை இருக்க ரொம்ப மோசமாக ஆக்குனாரு. ஒவ்வொரு தடவையும் நான் லெசன் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது எனக்கு எப்படி தழும்பு வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிக்கு இப்போது ரான் சொன்னது ஞாபகம் வருமா, அதையும் இழுத்து பேசுவான். வால்டமோர்ட்டுக்கு என்னோட மைண்டுக்குள்ளே என்னோட தாட்ஸை பார்க்குறதுக்கு என்னை பலவீனமாக ஸ்னேப் ஆக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கத்துவான். நான் செவரஸ் ஸ்னேப்பை நம்புகிறேன் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சிம்பிளாக சொல்லிடுவார். பட் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். அதுவும் இந்த ஓல்டு மேன்ஸோட மிஸ்டேக் தான்.
ஒரு சில காயங்கள் ஆறாமல் டீப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ரொஃபஸர் ஸ்னேப் உன்னோட ஃபாதர் மேலே இருந்த ஃபீலிங்ஸை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாருன்னு நினச்சேன். பட் நான் நினச்சது தான் தப்பு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் அது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு ஹாரி கத்துவான். அவன் கத்த அந்த ரூமில் இருந்த போர்ட்ரைட்ஸில் இருந்த எல்லா ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஹெட் மிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி இவன் என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சு பார்க்குறது, அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஹாரி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் பயங்கரமாக கத்திகிட்டு இருப்பான். ஸ்னேப் என்னோட அப்பாவை வெறுக்கிறது உங்களுக்கு ஓகே, ஆனால் சீரியஸ் க்ரீச்சரை வெறுக்கிறது உங்களுக்கு ஓகே இல்லையா அப்படின்னு ஹாரி கத்துவானா. சீரியஸ் க்ரீச்சரை வெறுக்கலை ஹாரி, பட் அவர் க்ரீச்சரை எதுக்குமே உதவாத ஒரு வேலையாளா, அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதை நோட்டீஸே பண்ணாமல் தான் இருந்தார். ஒருத்தவங்கள வெறுக்கிறதுக்கும் இதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். எனக்கு இந்த ஒரு வார்த்தையுமே ரொம்ப பிடிக்குங்க. டம்பிள்டோர் வந்து நிறையா சொல்லியிருப்பார் இந்த மூவியில், இந்த புக்கில். அவர் சொல்கிற இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ரொம்பவே கரெக்டாக நல்ல ஒரு அட்வைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் இப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருத்தவங்கள நம்ம வெறுக்கிறதுக்கும் இல்லைன்னா அதே த சேம் பர்சனை நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். ஆனால் அது உண்மை தான். இப்போ ஒருத்தவங்கள நம்ம வெறுக்கிறோன்னா அவங்களோட மேற எக்ஸிஸ்டன்ஸை நம்ம உணர்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு அர்த்தம். அவங்க நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க, அதை வந்து நமக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி கடுப்பாகுது, எரிச்சல் ஆகுதுன்னா லைக் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம மண்டையில் இருக்குது, நம்ம யோசிக்கிறோம், அது வேறு. ஆனால் ஒருத்தவங்க அவங்க உட்காந்துருந்தாலும் அவங்கள சுத்தமாக கண்டுக்காமல் எனக்கு என்ன நம்ம போகிறது, அவங்கள நோட்டீஸே பண்ணாமல் இருக்கிறது, அது வேறு. அது கூட கொஞ்சம் தான் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வெறுப்பை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்வார். நம்மளை மாதிரி மந்திரவாதிகள் நம்ம கூடவே இந்த மாயாஜால உலகத்தில் இருக்கிற மித்த ஃபெலோஸை ரொம்ப வருஷமாக மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கோம், அப்யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான விலையை தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ சீரியஸ் அப்படி பண்ணதுக்கான தண்டனையை இப்போ அனுபவிச்சிருக்காரு. ஹீ டிசர்வ் தட் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். நான் அப்படி சொல்லலை ஹாரி, அண்ட் நான் அப்படி சொல்லுவேன்ட்டு நீ கேப்பன்னு கூட நீ நினச்சி பார்த்துடாத அப்படின்னு டம்பிள்டோர் குவாய்ட்டாக ரிப்ளை பண்ணுவார். சீரியஸ் ஒரு மோசமான ஆளே கிடையாது. ஜென்ரலாக அவர் எல்லா ஹவுஸ் ஹெல்ப்ஸ்கிட்டையும் பாசமாக தான் இருந்திருக்காரு. பட் சீரியஸ்க்கு க்ரீச்சர் மேலே பாசமே கிடையாது. ஏன்னா சீரியஸ் அவரோட வாழ்க்கையிலேயே அவர் ரொம்ப வெறுத்த, அவரோட வீட்டோட ஒரே வாழ்ந்துட்டுருக்க ரிமைண்டராக இருந்தது க்ரீச்சர் மட்டும்தான். ஆமாம், அவர் அதை ரொம்ப வெறுத்தார் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு இப்போ அந்த விண்டோ பக்கம் நடந்து போயிடுவான் டம்பிள்டோரை பார்க்காம. இப்போ நல்ல சூரியன் வெளிச்சம் உள்ளுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே வந்துட்டுருக்கும், நல்லா விடிஞ்சிருமா. ஸோ சூரியன் வெளிச்சம் அந்த ரூம்குள்ளே வந்துட்டுருக்கும். அவன் நடந்து அந்த விண்டோ கிட்டே போகிற வரைக்கும் அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த எல்லாருமே ஹாரியவே தான் பார்த்துட்ருப்பாங்க. அவர் எதை ரொம்ப வெறுத்தாரோ அந்த வீட்லேயே தான் அவரை நீங்கள் உட்கார வச்சிங்க, அதனால தான் லாஸ்ட் நைட் அவருக்கு வெளியில் வரணும்னு தோணியிருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நான் சீரியஸை உயிரோடு இருக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் குவாய்ட்டாக சொல்லுவார். யாருமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சே இருக்கிறத விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக சொல்லுவான். இப்போ அவன் வேகமாக பயங்கர கோவமாக டம்பிள்டோர் முன்னாடி வந்து நின்றுட்டு, போன சம்பர் நீங்கள் எனக்கும் அப்படி தான் பண்ணீங்க அப்படின்னு அவன் சரியாக கத்துவான். டம்பிள்டோர் இப்போ அவரோட 2 கண்ணையும் மூடி அவரோட 2 அந்த நீளமான விரல்கள் இருக்கிற கையை வச்சும் அவரோட முகத்தை மூடிப்பார். பட் டம்பிள்டோர் இப்படி சோகமாக ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப நொந்து போய் இப்படி உட்கார்றத வந்து ஹாரியை சாஃப்டன் பண்ணலை. அவனுக்கு ஆனால் கூட கொஞ்சம் தான் கோவம் வந்துட்டு இருந்துச்சு. அவன் இவ்வளோ வந்து கத்திகிட்ருக்கான், அவன் இன்னும் பயங்கரமாக டம்பிள்டோர் கிட்ட கத்தணும். ஆனால் இப்போ அவர் எதுக்காக வீக்காக இருக்கிற மாதிரி என் முன்னாடி காமிச்சிட்ருக்காரு, நான் இன்னும் அவர்கிட்ட பயங்கர கோவமாக என்னோட கோவம் எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் கத்தணும் அப்படின்னு தான் ஹாரியோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். டம்பிள்டோர் இப்போ அவரோட முகத்துலேருந்து கையை எடுத்துட்டு நிமிந்து ஹாரி அவரோட அந்த ஹாஃப் மூன் கிளாஸஸ் வழியாக பார்ப்பாரு. இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு ஹாரி, இதை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ப்ளீஸ் உட்காரு, உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். பட் கொஞ்சோன்னு பொறுமை மட்டும்தான் உங்ககிட்டேருந்து எனக்கு வேணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீ எவ்வளோ வேணால் என்கிட்ட கோவமாக கத்துறதுக்கு உனக்கு நிறையா சான்ஸ் இருக்குது.
நான் பேசி முடிச்சக்கப்புறம், இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ என்ன வேணால் பண்ணு, நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஃபார் அ மொமெண்ட் ஹாரி டம்பிள்டோரை சரியாக முறைச்சி பார்ப்பான். தென் அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த சேரில் வந்து உட்காந்துருவான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸ் வந்தப்போ சேஃபாக முழுசாக நான் பிளான் பண்ண மாதிரி, நான் யோசித்த மாதிரி தான் நீ வந்த. வெல், கம்ப்ளீட்டாக முழுசாக இல்லை, நீ ரொம்ப சஃபர் ஆகிருக்க. எனக்கு தெரியும். உன்னோட ஆன்ட்டி அண்ட் அங்கிளோட வீட்டு வாசலில் நாங்கள் உன்னை வச்சுட்டு போகும்போது அந்த 10 வருஷம் உனக்கு ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாவார். ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். உனக்குள்ளே இந்த கேள்வி வந்திருக்கலாம், வரதுக்கு நிறைய ரீசனும் இருக்குது. இந்த மாயாஜால உலகத்தில் எந்த மந்திரவாதிங்க குடும்பம் வேணால் உன்னை தத்து எடுத்திருப்பாங்க. நிறையா பேர் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹானர்டாக, ரொம்ப டிலைட்டடாக உன்னை அவங்களோட மகனாக வளர்க்குறதுக்கு ரெடியாகவும் இருந்தாங்க. பட் என்னோட ப்ரியாரிட்டி உன்னை உயிரோடு வைக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. நிறையா பேர் அதை ரியலைஸ் பண்ணலை ஹாரி. நீ மிகப்பெரிய ஆபத்தில் இருந்த. அன்னைக்கு நைட்டு உன்னோட நெத்தியில் அந்த தழும்பு வந்தபோது வால்டமோர்ட் மாயமாக மறைஞ்சிட்டான். ஆனால் அவனோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வால்டமோர்ட் மாதிரி ரொம்ப மோசமாக, ரொம்ப கோவமாக, ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ வரப்போகிற எல்லா வருஷத்தையும் நான் மனசில் வச்சுட்டு தான் என்னோடய டெசிஷனை எடுக்கிற மாதிரி இருந்தது. வால்டமோர்ட் உண்மையாகவே போயிட்டானா, கம்ப்ளீட்டாக போயிட்டானா, அதை நான் நம்பலை. அவன் திரும்ப வர்றதுக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அவன் கண்டிப்பாக திரும்ப வருவான்ற விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவன் திரும்ப வந்தானா உன்னை கொல்ற வரைக்கும் அவன் ஓய்வெடுக்க மாட்டான்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. வால்டமோர்ட்டுக்கு இருக்கிற நாலேஜ் ஆஃப் மேஜிக் இந்த மாயாஜால உலகத்தில் இருக்கிற எல்லாரை விடவும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட மோஸ்ட் காம்ப்ளெக்ஸான பவர்ஃபுல்லான ப்ரொடெக்டிவ் ஸ்பெல்ஸோ சாம்ஸோ அவன் திரும்ப அவனோட முழு பவரில் வரும்போது அவன் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஆகுன்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். பட் வால்டமோர்ட்டோட பலவீனமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னோட முடிவை நான் எடுத்தேன். ஸோ உன்னை நான் பழமையான மந்திரத்தை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். எதை அவன் ரொம்ப ரொம்ப வெறுத்தானோ, எதை அவன் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணானோ, எது அவனோட உயிருக்கே ஆபத்தாச்சோ அதை வச்சு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் உங்கள் அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்காக இறந்து போன விஷயத்தை பற்றி தான் ஹரி நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த சாப்டர் 37 தி லாஸ்ட் ப்ராஃபஸியில் தான் நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வரும். நமக்குள்ளே இருந்த நிறையா கேள்விகளுக்கான பதில்களும் இப்போ தான் தெரிய வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஹாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே இந்த புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கோம், புக்கை கேட்டுட்ருக்கோம். ஸோ அவனுக்குமே எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியாது. நமக்கு எப்படி நிறையா டவுட்ஸ் இருக்கோ, நமக்கு எப்படி நிறையா விஷயங்கள் இது ஏன் அப்படி நடந்திருக்கு, இது ஏன் இப்படி நடந்திருக்குன்ற கொஷின்ஸ்லாம் இருக்கோ, அதே மாதிரி தானே ஹாரிக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய கேள்விக்கான பதில்கள் இப்போ தான் நம்ம இந்த சாப்டரில் தான் நம்ம பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நமக்குள்ளே நிறையா நாள் இருந்த கேள்வி இதுவாக தான் இருக்கும். எதுக்காக இந்த டம்பிள்டோர் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கிற அங்கிள் வெர்னன் அண்ட் ஆன்ட்டி பெட்டூனியா வீட்டில் போய் ஹாரியை விட்டாங்க? அவங்க அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே எப்படி அவங்களால போய் அந்த பையனை அங்கே விட முடிஞ்சுது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ தான் நமக்கு தெரிய போகுது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்கள் அம்மா உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க. வால்டமோர்ட் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பு உனக்கு அவங்க கொடுத்தாங்க. அது இப்போ வரைக்கும் உன்னோட நரம்பில் ஓடிட்டுருக்கு ஹாரி. என்னோட முழு நம்பிக்கையையும் உன்னோட அம்மாவோட ரத்தத்தில் தான் நான் போட்டேன். அதனால தான் உங்கள் அம்மாவோட ஒன்லி ரிமைனிங் ரிலேட்டிவான உங்கள் அம்மாவோட அக்கா கிட்ட போய் உன்னை கொடுத்தேன். அவங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை, அவங்களுக்கு ஒரு துளி கூட என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. பட் அவங்க உன்னை எடுத்துக்கிட்டாங்க ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் அவனை கட் பண்ணி பேசுவார். அவங்க மேபி உன்னை கிரட்ஜோடு எடுத்துருக்கலாம், கோவத்தோடு எடுத்துருக்கலாம், விருப்பமே இல்லாமல் எடுத்துருக்கலாம், சுத்தமாக பிடிக்காமல் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க உன்னை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க உன்னை எடுத்த அடுத்த நொடியே நான் உன் மேலே போட்டிருந்த சாமை அவங்க சீல் பண்ணிக்கிட்டாங்க. உங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ், ரத்தத்துக்குள்ளே இருக்கிற பாண்டை
மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஷீல்டாக ஆக்குச்சு. அந்த ஷீல்டு சாமை தான் நான் உன் மேலே போட்டேன். எனக்கு ஸ்டில் புரியல அப்படின்னு ஹாரி சொல்லுவானா, உன்னோட அம்மாவோட ரத்தம் ஓடிட்டுருக்க இடத்த நீ உன்னோட வீடுன்னு கூப்பிடலாம். அந்த இடத்துல வால்டமோர்ட்னால் உன்னை டச் பண்ணவோ ஹார்ம் பண்ணவோ முடியவே முடியாது. அவன் உன்னோட அம்மாவை கொண்டிருக்கலாம், ஆனால் அவங்களோட ரத்தம் உனக்குள்ளேயும் அவங்களோட அக்காவோட உடம்புக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. உன்னோட அம்மாவோட ரத்தம் தான் உன்னை பாதுகாக்கிற வீடாச்சு. நீ வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே அங்கே போயிட்டு வந்தாலும் அதை நீ உன்னோட வீடுன்னு நினைக்கிறனால வால்டமோர்ட்னால் உன்னை எதுவுமே காயப்படுத்த முடியாது. உன்னோட ஆன்ட்டிக்கு இது தெரியும். உன்னை நான் என்னைக்கு அவங்க வீட்டு முன்னாடி விட்டுட்டு வந்தேனோ அந்த லெட்டரில் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உனக்கு அவங்க அந்த வீட்டை ஒரு சின்ன ரூம் கொடுத்தாலும் உன்னை அதை பாதுகாக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இந்த 15 வருஷமாக அதுதான் உன்னை பாதுகாத்துருக்குன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹாரி இப்போது வேகமாக நிமிர்ந்து உட்காருவான் அவனோட சேரில். நீங்கள் தானே அன்றைக்கி அந்த ஹவுலர் சென்ட் பண்ணது? ரிமெம்பருன்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு அந்த ஹவுலர்லேருந்து. அது உங்களோட வாய்ஸா அப்படின்னு ஹாரி கேட்பான். நான் என்ன நினச்சேன்னா அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ பேச ஆரம்பிப்பார். உன்னை அவங்க எடுத்துக்கிட்ட போது சீல் பண்ண அந்த பேக்டை அவங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். டிமெண்டர்ஸ் அட்டாக் அப்புறம் உன்னை அவங்களோட சரகேட்ஸ்னா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க எடுத்துக்கிட்டதுக்கான ஆபத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு நான் நினச்சேன். ஸோ அதை நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ஹவுலரை சென்ட் பண்ணேன். டிமெண்டர்ஸ் அட்டாக் அப்புறம் அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பயம் வந்துருச்சு என்னால். என்னோடய ஆன்ட்டியை விட என்னோடய அங்கிளுக்கு தான் ரொம்ப பயம் வந்துருச்சு. அவர் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அந்த ஹவுலர் வந்தக்கப்புறம் என்னோடய ஆன்ட்டி என்னை அந்த வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹாரி குவைட்டாக சொல்லுவான். தென் அவன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கீழே ஃப்ளோரையே பார்த்துட்டு, பட் இதுக்கும் அப்படின்னு சொல்ல வருவான். அவனால் சீரியஸ் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க வருவான். பட் அவனால் சீரியஸோட பேரையே சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். நீ ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸ்க்கு இங்கே வந்தபோது நீ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லா ஹெல்த்தியாக நரிஷ்டாகவும் இல்லை. பட் நீ உயிரோடு இருந்த. எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. நீ என்னதான் பாசமாக ஒரு இளவரசன் மாதிரி உன்னை வளர்க்கலைனாலும் நீ ஒரு நார்மல் பையனாக வளர்ந்துருந்த. என்னோட பிளான் நான் யோசித்த மாதிரியே கரெக்டாக போகுதுன்னு நான் நினச்சேன். பட் ஃபஸ்ட் இயர் நீ ஹாக்வர்ட்ஸில் படிக்கும்போது எவ்வளவோ விஷயங்களை ஃபேஸ் பண்ண, எவ்வளவோ சேலஞ்சை நீ ஃபேஸ் பண்ண. வால்டமோர்ட்டை நேருக்கு நேராக பார்த்த, அவன் கூட பெரிய ஆம்பளை மாதிரி சண்டை போட்ட, திரும்பவும் அவன்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்த. அவனோட ஃபுல் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தோடு அவன் திரும்ப வரதை நீ டிலே பண்ண. எனக்கு உன்னை நினச்சப்போ ரொம்ப பெருமையாக இருந்தது ஹாரி. ஆனால் அந்த சண்டைக்கு அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் விங்கில் படுத்திருந்த போது நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட. அதுதான் நீ எனக்கு வச்ச ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாஸ்பிட்டல் விங்கில் நீ இருந்தபோது எதுக்காக நீ குழந்தையா இருக்கும் போதே வால்டமோர்ட் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா நீ என்கிட்ட கேட்ட. உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி கிட்ட கேட்பாரு. ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். ஆனால் என்னால் அப்போ அதை உன்கிட்ட சொல்ல முடியல. உனக்கு 11 வயசு தான் ஆச்சு. நீ ரொம்ப சின்ன பையன்னு நான் என்கிட்டயே சொல்லிக்கிட்டேன். 11 வயசுலேயே உன்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ அப்போ ரொம்ப எங்கேஜில் இருந்த. அதெல்லாம் உன்னால் தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. பட் அப்போவே இருந்த அந்த ஆபத்தான சைன்ஸ் எல்லாம் நான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். நீ அப்போவே என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுட்ட. அந்த கேள்விக்கான பதில் எனக்கு அப்போவே தெரியும். அதை உன்கிட்டக்க சொல்கிற நாள் வரும்போது அது ரொம்ப மோசமாக இருக்குன்றதும் எனக்கு தெரியும். அதை நினச்சி நான் ஏன் அப்போவே டிஸ்டர்ப் ஆகலை. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். உன்கிட்ட நீ அப்போ சின்ன பையனாக இருந்தனால அதை சொல்ல முடியாதுன்னு உன்கிட்ட இருந்து அதை நான் மறைச்சிட்டேன். அடுத்து 2வது வருஷம் வந்து நீ ஹாக்வர்ட்ஸ் அட்டன் பண்ண. பெரிய பெரிய மந்திரவாதிகளே ஃபேஸ் பண்ண முடியாத மிகப்பெரிய விஷயத்தை நீ ஃபேஸ் பண்ண. உன்னோட கனவுல கூட நீ நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்களை நீ அன்றைக்கி ஃபேஸ் பண்ண. பட் நீ அன்றைக்கி அதே கேள்வியை என்கிட்ட கேட்கல. ஆனால் எதுக்காக உன்னோட நெத்தியில் அந்த தழும்பு இருக்குன்னு கேட்ட. எதுக்காக வால்டமோர்ட் உன்னோட நெத்தியில் அந்த தழும்பை விட்டுட்டு போனான்னு கேட்ட. நம்ம அன்றைக்கி உன்னோட தழும்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தோம். ஆனாலும் நான் உன்கிட்டக்க அன்றைக்கி எதையுமே சொல்லலை. உனக்கு அப்போ 12 வயசு தான் ஆச்சு. அப்போயும் நீ ரொம்ப சின்ன பையன்னு உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். உன்னால் இப்போ பார்க்க முடியுதா ஹாரி? என்னோட புத்திசாலித்தனமாக இருக்கிற
இந்த பிளானில் இருந்த தவறுகளை நானே அந்த வலையில் போய் சிக்கினேன். அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதை அவாய்ட் பண்ணணும்னு எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிகிட்டு இருப்பாரா. எனக்கு புரியல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே, நான் உன்னை நினச்சி ரொம்ப கேர் பண்ணேன் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சிம்பிளாக சொல்லிடுவார். எனக்கு உன்னோட சந்தோஷத்துக்கு மேலே ரொம்ப அக்கறை இருந்தது. உனக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உன்னோட பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும். நான் போட்ட பிளானை விட உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சுது. இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நிறையா பேர் இறந்து போவாங்க. ஆனால் அதை விட எனக்கு உன்னோட உயிர் மேலே தான் அக்கறை நிறையா இருந்தது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, வால்டமோர்ட் நம்மளை மாதிரி முட்டாளுங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அதே மாதிரி தான் நானும் நடந்துக்கிட்டேன். என் அளவுக்கு உன்னை யாருமே க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹாரி. நீ இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நான் வாட்ச் பண்ணேன். ஆல்ரெடி நீ நிறையா சஃபர் ஆகிட்ட. அதனால் உனக்கு எந்த ஒரு பெயினும் ஆயிடக்கூடாதுன்னு உன்னை சேவ் பண்ண நினச்சேன். பட் இதனால் ஃப்யூச்சரில் எத்தனையோ பேர் தெரியாத முகம் தெரியாத மனுஷங்களும் க்ரியேச்சர்ஸும் இறந்து போவாங்கன்றதை பற்றி நான் கேர் பண்ணவே இல்லை. எனக்கு என் மைண்டில் இருந்தது எல்லாமே உன்னை உயிரோடு வச்சுருக்கணும், உன்னை நல்லா வச்சுருக்கணும், உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கணுன்றது மட்டும்தான். பட் நான் என் கனவுல கூட நினைக்கல இந்த மாதிரி ஒருத்தவங்கள நான் என் கையில் வச்சுருப்பேன்னு. ஹாக்வர்ட்ஸில் உன்னோட 3வது வருஷம் வந்தது. நீ அந்த டிமெண்டர்ஸ் கிட்டேருந்து சீரியஸை காப்பாற்ற என்னெல்லாம் பண்ண, அவரை மினிஸ்ட்ரி கிட்டேருந்து காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணி அவரை தப்பிக்க வச்ச, இதெல்லாம் நான் பார்த்தேன். நான் நினச்சே பார்க்காததை விட நீ எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை நீ ப்ரூவ் பண்ண. உனக்கு அப்போ 13 வயசு தான் ஆச்சு. ஆனால் என்கிட்ட அப்போ எக்ஸ்கியூசஸ் இல்லை. நீ என்ன தான் சின்ன பையனாக இருந்தாலும் நீ எவ்வளவோ விஷயங்களை பண்ணிட்ட. எனக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் உன்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கான டைம் சீக்கிரம் வந்துருச்சுன்றது நான் ரியலைஸ் பண்ணேன். உன்னோட 4வது வருஷத்தில் செட்ரிக் டிகிரி உன் கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்து நீயும் சாகிறதுலேருந்து தப்பிச்சு வந்த. வால்டமோர்ட்டும் திரும்ப வந்துட்டான். ஸோ உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணுன்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அண்டு இன்றைக்கி நைட்டு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் உன்கிட்ட நான் சொல்லாமல் வச்சுருந்த எல்லா விஷயத்தையும் கேட்குறதுக்கு நீ ரெடியாக இருக்குன்றதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மிகப்பெரிய பாரத்தை உன்கிட்ட கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு ஹாரி. இதில் என்னோட ஒரே ஒரு டிஃபென்ஸ் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட எக்கச்சக்கமாக நீ கஷ்டப்பட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இவ்வளோ பெரிய பாரத்தை உன் தலையில் தூக்கி வைக்கக்கூடாதுன்னு நினச்சனால தான் நான் எதையுமே சொல்லாமல் இருந்தேன். நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை விட இது மிகப்பெரிய பாரம்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அப்படியே அமைதியாகிடுவார். எதுவுமே பேச மாட்டார். ஹாரி வெயிட் பண்ணுவான். எனக்கு ஸ்டில் நீங்கள் சொல்கிற எதுவுமே புரியல அப்படின்னு அவன் சொல்லுவானா, நீ குழந்தையா இருக்கும்போது வால்டமோர்ட் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு ரீசன் நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ப்ராஃபஸினால தான். வருவதுரைத்தல் நடந்திருக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஃபுல் கண்டென்ட்ஸ் எதுவுமே அவனுக்கு தெரியலை. அதனால தான் நீ குழந்தையா இருக்கும்போதே அந்த ப்ராஃபஸியில் இருக்கிறத ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்பிட்டு உன்னை கொலை பண்ண வந்தான். பட் அப்போ தான் அவன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சான். உன்னை கொலை பண்ண போட்ட கர்ஸ் அவன் மேலே பேக் ஃபயர் ஆனக்கப்புறம் தான் அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்றது அவனுக்கு தெரிய வந்தது. பட் அவனோட பாடியில் திரும்ப வந்தக்கப்புறம், பர்டிகுலர்லி லாஸ்ட் இயர் நீ அவன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராடினரியாக எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராஃபஸியில் இருக்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு நினச்சான். அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு நினச்சான். அவன் திரும்ப வந்ததுலேருந்து ரொம்ப தீவிரமாக தேடிட்டுருக்க அவனோட வெப்பன் இது தான் ஹாரி. உன்னை எப்படி கொல்லணுன்றதுக்கான நாலேஜை தான் அவன் தேடிட்டுருக்கான். அதுதான் அவனோட வெப்பன். அந்த ப்ராஃபஸி உடஞ்சிருச்சு அப்படின்னு ஹாரி பிளாங்காக சொல்லுவான். அந்த ஆர்ச்வே இருந்த ரூமில் நெவிலை நான் பெஞ்சிலேருந்து தூக்குறேன்னு அவனோட ரோப்ஸை பிச்சுட்டேன். அது அவனோட ரோப்ஸ்லேருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். உடஞ்சது வெறும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வச்சுருந்த அந்த ப்ராஃபஸியோட ரெக்கார்டு தான் ஹாரி. ஆனால் அந்த ப்ராஃபஸி ஒருத்தவங்க கிட்ட சொல்லப்பட்டது. அதில் என்னெல்லாம் இருக்குன்ற விஷயத்த பர்ஃபெக்டாக அவங்களால ரீகால் பண்ணவும் முடியும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். யார் அதை கேட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆனால் அதுக்கான ஆன்சர் அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது. ஹாரிக்கு நல்லாவே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. ஓகே, அந்த விஷயத்த நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் டம்பிள்டோர் ஹாரி கிட்டக்க ஒரு விஷயத்த சொல்லாமே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த ஸ்கூலில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விடவும் அவன் தான் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தான். டம்பிள்டோர் அவர் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லையே ஹாரி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஸோ அவன் மேலே இன்னும் கொஞ்சம் இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி வைக்கக்கூடாது,
அப்படின்னு நினச்சி தான் டம்பிள்டோர் ஹாரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் வச்சுருப்பாரு. ஏன்னா டம்பிள்டோரை பொறுத்த வரைக்கும் ஹாரி ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கணும் அண்ட் அவன் சந்தோஷமாக இருக்கணும். டம்பிள்டோருக்கு ஹாரி மேலே ரொம்பவே பாசம் இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி அவன் மேலே வச்சா அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவன் பயப்படுவான், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. அதனால தான் அவர் மட்டும் ஒத்தாளாக அதை தாங்கிக்கிட்டு இருந்தார் டம்பிள்டோர், அதை அவன் மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு. பட் இவ்வளோ வருஷமாக ஹாரி நிறையா விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டான். பெரிய பெரிய க்ரோன் விசார்ட் அண்ட் விச்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாத விஷயத்தெல்லாம் ஹாரி ஃபேஸ் பண்ணி அதில் ஃபைட் பண்ணி அவன் திரும்ப வந்திருக்கான். இருந்தாலும் டம்பிள்டோருக்கு ஹாரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி அவன் தலையில் வைக்கலாம் அப்படின்ற விருப்பமே இல்லை. பட் இப்போ அவருக்கு வேறு வழி இல்லை, அதுக்கான டைம் வந்துருச்சு. வால்டமோர்ட்டும் முழுசாக திரும்ப வந்துட்டான். ஸோ எல்லா உண்மையும் ஹாரிக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுவும் முக்கியமாக இன்றைக்கி நைட்டு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இதுக்கு மேலே அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவன் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டான். ஸோ இதையும் அவனுக்கு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனால தான் இப்போ டம்பிள்டோர் இந்த விஷயத்த ஹாரி கிட்ட சொல்ல போகிறாரு. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த ப்ராஃபஸி பற்றி சொன்னேன் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ப்ராஃபஸின்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த சீராக இருக்கிறவங்க, தீர்க்கதரிசி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. நான் 3rd புக்லேயோ 4th புக்லேயோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வால்டமோர்ட் ஹாரியை துரத்திட்டு இருக்க ரீசன் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவன் எதுக்காக ஒரு சின்ன பையனை துரத்திட்டு இருக்கான்? இந்த கொஷின் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் தோணியிருக்கோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் இந்த வால்டமோர்ட் துரத்தாமல் கொல்ல போகாமல் எதுக்காக இந்த சின்ன பையனவே அவன் நோண்டிட்டு இருக்கான்னு நம்மக்குள்ளே எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்திருக்கும். அப்போ நான் 3rd புக்லேயோ 4th புக்லேயோ இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியா தான் இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற இவ்வளோ பெரிய ஃபைட்டில் நடுவில் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி தான் இருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அதை நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். யார் அதை கேட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். பட் அது யாராக இருக்குன்னு ஹாரிக்கு ஆல்ரெடி தெரியும்னு அவன் நினச்சான். நான் தான் கேட்டேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். 16 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல குளிரான வெட்டான ஒரு நைட், ஹாக்ஸ்ஹெட் இன்னில் பார்க்கு மேலே இருக்கிற ரூமில் டிவினேஷன் டீச்சர் போஸ்ட்டுக்கான அப்ளிகண்ட்டை பார்க்க போனேன். அப்போ எனக்கு டிவினேஷன் சப்ஜெக்டை ஹாக்வர்ட்ஸில் கண்டினியூ பண்ணுறதுல விருப்பமே இல்லை. பட் அந்த டீச்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்ளிகண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மிகப்பெரிய கிஃப்டட் சீரோட கிரேட் கிராண்ட் டாட்டர். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுறது ஒரு காமன் பொலைட்னஸ். அதனால தான் நான் போய் மீட் பண்ண போனேன். பட் எனக்கு டிஸப்பாயிண்டடாக தான் இருந்தது. அந்த கிஃப்டோட ட்ரேஸை அவங்கக்கிட்ட நான் ஒரு துளி கூட பார்க்கல. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப பணிவாக இந்த போஸ்ட்டுக்கான சூட்டபிளான கேண்டிடேட் நீங்கள் இல்லைன்றதை சொல்லிட்டேன். ஸோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். டம்பிள்டோர் இப்போ அவரோட சேர்லேருந்து எந்திரிச்சு ஃபாக்ஸோட பெர்ச் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாக் கேபினெட்டில் போய் அந்த ஸ்டோன் பேசன் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு இப்போது ஹாரி முன்னாடி அந்த டேபிளில் வைப்பார். விச் மீன்ஸ் ஹாரி கூட அவங்க அப்பா ஸ்னேப்போட உயிரை போட்டு வாங்குறத ஒரு பென்சிவில் பார்த்துருப்பான் இல்லையா, அந்த பென்சில் இப்போ எடுத்துகிட்டு வைப்பார். வச்சுட்டு அவரோட மந்திரக்கோலை எடுத்து அவரோட நெத்திக்கிட்ட வைப்பாரா, அதிலிருந்து சில்வர் கலரில் இருக்கிற ஸ்ட்ராண்ட்ஸாக வெளியில் வரும். அதை எடுத்து அந்த பென்சிலில் போடுவார். தென் அவரோட சேரில் உட்காந்துட்டு அவரோட அந்த தாட்ஸ்லாம் அந்த பென்சிலில் சுற்றிட்டு இருக்கதை பார்ப்பார். தென் அவர் ஒரு மாதிரி பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு அவரோட மந்திரக்கோலை வச்சு லைட்டாக அந்த சில்வரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அவரோட மந்திரக்கோளோட டிப்பை வச்சு லைட்டாக அசைச்சு விடுவாரா. பார்த்தா ஒரு உருவம் அந்த பென்சில்லேருந்து அப்படியே ரைஸ் ஆகும். அவங்களோட கழுத்தில் எக்கச்சக்கமாக அவங்க ஷால்ஸை போட்டிருப்பாங்க, சுற்றி வச்சுருப்பாங்க. அவங்களோட கண்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் மிகப்பெரிய ஒரு கண்ணாடியை வேற போட்டிருப்பாங்களா, அதனால அவங்களோட கண்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பெருசாக தெரிஞ்சுது. இப்போ அந்த உருவம் நல்லா வெளியில் நின்று அவங்களோட கால் மட்டும்தான், அவங்களோட பாதம் மட்டும்தான் அந்த பேசனில் இருக்கும். சிபில் ட்ரெலாவனி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த உருவம் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க தான் நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி. அவங்களோட யூஸ்வலாக இருக்கும்ல அவங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக ஹார்ஷாக ரொம்ப ஒரு வைலண்ட்டான டோனில் பேசுவாங்க. அந்த டோனை ஹாரி ஆல்ரெடி கேட்டிருக்கான். ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பேசுகிற மாதிரி என்னால் பேச தெரியலங்க, பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். தீய சக்திகளின் தலைவனை அழிக்கக்கூடிய சக்தியோட ஒருத்தவன் வரப்போகிறான்.
3 தடவை தீய சக்திகளின் தலைவன்கிட்ட இருந்து தப்பிச்சவங்களுக்கு தான் அவன் பிறக்க போகிறான். 7வது மாதம் கடைசியில் தான் அவன் பிறக்க போகிறான். தீய சக்திகளின் தலைவன் அவனை தனக்கு ஈக்குவலாக மார்க் பண்ணுவான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சக்தி தீய சக்திகளின் தலைவனுக்கு தெரியாது. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க அவங்களோட கையால் இறந்து போவாங்க. ஒருத்தர் உயிரோடு இருந்தால் இன்னொருத்தர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. தீய சக்திகளின் தலைவனை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் 7வது மாதம் கடைசியில் பிறப்பான் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியோட சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டு அப்படியே அந்த சிங்க் இருக்கும்ல, அந்த பேசன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே போய் வேனிஷ் ஆயிடுவாங்க. அந்த ஆஃபீஸே இப்போது டெட் சைலண்ட்டாக இருக்கும். டம்பிள்டோரோ ஹாரியோ இல்லை அந்த ஆஃபீஸில் இருக்கிற போர்ட்ரேட்ஸில் இருக்கிற ஒருத்தர் கூட சின்ன சத்தம் கூட போட மாட்டாங்க. ஈவன் ஃபாக்ஸ் கூட அவ்வளோ அமைதியாயிரும். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அப்படின்னு ஹாரி இப்போது ரொம்ப குவைட்டாக அந்த பென்சிவை பார்த்துட்டே டம்பிள்டோரை கூப்பிடுவான். கம்ப்ளீட்டாக அவனுக்கு என்ன என்ன யோசிக்கன்னு கூட அவனுக்கு தெரியல. இதுக்கு மீனிங் என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னு அவன் திரும்பவும் கேட்பான். இதுக்கு மீனிங் என்னென்னா அப்படின்னு டம்பிள்டோர் பேச ஆரம்பிப்பார். லார்ட் வால்டமோர்ட்டை மொத்தமாக அழிக்க போகிறவன் 16 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் கடைசியில் பிறப்பான். அண்டு வால்டமோர்ட் கிட்டேருந்து ஆல்ரெடி 3 தடவை தப்பிச்சவங்களுக்கு தான் அவன் பிறப்பான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரிக்கு அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு திரும்பவும் மூச்சு விட முடியாது. மூச்சு விட ரொம்பவே அவனுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் அது நானா அப்படின்னு ஹாரி கேட்பான். டம்பிள்டோர் நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுவார். இங்கே இன்னொன்று விஷயம் என்னென்னா ஹாரி அப்படின்னு இப்போ அவர் சாஃப்டாக பேச ஆரம்பிப்பார். அது ஒன்றை மட்டும் குறிக்கலை. சிபிலோட ப்ராஃபஸி 2 மந்திரவாதி பசங்களுக்கு பொருத்தமாகுது. 2 பேருமே அந்த வருஷம் ஜூலை மாதம் கடைசியில் தான் பிறந்தாங்க. 2 பேரோட பேரண்ட்ஸுமே ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸில் இருந்தவங்க. அந்த 2 செட் ஆஃப் பேரண்ட்ஸுமே வால்டமோர்ட் கிட்டேருந்து 3 தடவை நேரோலி எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஒன்று அஃப்கோர்ஸ் நீ, இன்னொன்று நெவில் லாங் பாட்டம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் அந்த ப்ராஃபஸில் எதுக்காக என்னோட பேர் இருந்தது, நெவிலோட பேர் இல்லாமல் அப்படின்னு ஹாரி கேட்பான். நீ குழந்தையாக இருக்கும் போது வால்டமோர்ட் உன்னை அட்டாக் பண்ணக்கப்புறம் அஃபிஷியல் ரெக்கார்டை ரீலேபிள் பண்ணிட்டாங்க. ப்ராஃபஸி ஆளோட கீப்பருக்கு பிளெயினாகவே தெரிஞ்சிருச்சு வால்டமோர்ட் உன்னை கொலை பண்ண வரதுக்கான ரீசன் சிபில் ரெஃபர் பண்ணது நீ தான் நினைக்கிறனால. அப்போது நானா இல்லாமலும் இருக்கலாம்ல அப்படின்னு ஹாரி கேட்பான். சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டமாக பேசுகிற மாதிரி இருந்தது. அதில் வேறு எந்த டவுட்டும் இல்லை, அது நீ தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் நீங்கள் தான் இப்போ சொன்னீங்களே நெவிலும் ஜூலை மாதம் கடைசியில் தானே பிறந்திருக்கான், அண்டு அவனோட அம்மா அப்பாவும் அப்படின்னு ஹாரி பேசிகிட்டு இருப்பானா? நீ அந்த ப்ராஃபஸியில் இருக்கிற நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க மறக்கிற ஹாரி. வால்டமோர்ட் உன்னை தான் அவனுக்கு ஈக்குவலாக மார்க் பண்ணியிருக்கான். அவன் உன்னை தான் சூஸ் பண்ணியிருக்கான், நெவில் இல்லை. அவன் உனக்கு தான் இந்த தழும்பை கொடுத்துட்டு போயிருக்கான் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் அவன் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அவன் தப்பான பர்சனை சூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். எந்த பையனால் அவனுக்கு ஆபத்து நிறையா இருக்குதுன்னு அவன் நினைக்கிறானோ அந்த பையனை தான் ஹாரி அவன் சூஸ் பண்ணியிருக்கான். நீ இன்னொன்று நோட்டீஸ் பண்ணியா, அவன் பியூர் பிளட்டை சூஸ் பண்ணலை. பட் அவனை பொறுத்த வரைக்கும் பியூர் பிளட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பெருசானவங்கன்னு நினைக்கிறான். ஆனால் ஹாஃப் பிளட் பையனை சூஸ் பண்ணியிருக்கான். அவனை மாதிரியே அவன் உனக்குள்ளே அவனை பார்த்துருக்கான் ஹாரி. உன்னை அவன் நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடியே உனக்குள்ளே அவனை பார்த்துருக்கான். அந்த தழும்பை அவன் உனக்கு கொடுத்தம்போது அவன் உன்னை சாகடிக்க தான் வந்தான். பட் அவனால் அதை பண்ண முடியல. அதுக்கு மாறாக அவனோட பவரை அவன் உன்கிட்ட கொடுத்துட்டான். அதனால தான் அவன்கிட்ட இருந்து உன்னால் 1 தடவை 2 தடவை இல்லை 4 தடவை தப்பிக்க முடிஞ்சிருக்கு. அதை உன்னோட பேரண்ட்ஸோ நெவிலோட பேரண்ட்ஸ்னால கூட பண்ண முடியல. பட் எதுக்காக அவன் அப்படி பண்ணான்? எதுக்காக நான் குழந்தையா இருக்கும் போதே அவன் என்னை கொலை பண்ணலை? இல்லைனா அவன் வெயிட் பண்ணி நானும் நெவிலும் வளர்ந்தக்கப்புறம் எங்கள் 2 பேரில் யார் அவனுக்கு ரொம்ப ஆபத்தாக தெரியுறாங்களோ அவங்கள அவன் கொலை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ஹாரி கேட்பான். நீ சொல்கிறது தான் ப்ராக்டிக்கலானது. பட் அந்த ப்ராஃபஸியில் இருந்த விஷயம் வால்டமோர்ட்டுக்கு போனது பாதியாக தான். சிபில் அந்த ஹாக்சைடினை சூஸ் பண்ணதுக்கு ரீசனே அது ரொம்ப சீப்பாக இருக்குன்றனால தான். அதனால தான் அங்கே 3 ப்ரூம்ஸ்டிக்ஸில் வர ஆட்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க ஹாக்சைடுக்கு வருவாங்க. அது உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சிபில் ட்ரெலாவ்னி என்னை அந்த ஹாக்சைடினுக்கு கூப்பிடும் போது
ரொம்ப ரொம்ப முக்கியமான யாருமே கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த நான் கேட்க போகிறேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. பட் அன்னைக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், அந்த ப்ராஃபஸியை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டவனை நாங்கள் பாதிலே பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சிட்டோம். ஸோ அப்போ அவன் பாதி தான் அப்படின்னு ஹாரி கேட்பானா? ஆமாம், அவன் ஸ்டார்டிங்கில் இருந்ததை மட்டும்தான் கேட்டான். ஜூலை மாதம் கடைசியில் அந்த குழந்தை பிறக்க போகுது. வால்டமோர்ட் கிட்டேருந்து 3 தடவை தப்பிச்சவங்களுக்கு தான் அந்த குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயத்த மட்டும்தான் அவன் கேட்டான். ஸோ அவனோட மாஸ்டர்கிட்ட போய் அவன் உன்னை அட்டாக் பண்ணானா அவனோட பவர் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருன்ற விஷயத்தையும் அவனுக்கு ஈக்குவலாக நீ மார்க் பண்ணப்பட்டுருவன்ற விஷயத்தையும் அவன் போய் வார்ன் பண்ணலை. ஸோ உன்னை அவன் அட்டாக் பண்ணானா அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்ற விஷயமே வால்டமோர்ட்டுக்கு தெரியாது. அதனால தான் அவன் வெயிட் பண்ணலை, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. உனக்குள்ள அந்த தீய சக்திகளின் தலைவனுக்கு தெரியாத பவர் இருக்குன்றது அவனுக்கே தெரியாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். பட் என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹாரி கத்துவான். அவன்கிட்ட இருக்கிற அளவுக்கு பவர் என்கிட்டலாம் கிடையாது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்த்தீங்களே, அவன் அளவுக்குலாம் என்னால் சண்டை போட முடியாது. அவன் அளவுக்குலாம் என்கிட்ட பவர் இல்லை. என்னால் அவனை மாதிரி இன்னொருத்தவங்களை போய் பொசஸ் பண்ண முடியாது. என்னால் யாரையும் போய் கொல்ல முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் ஒரு ரூம் இருக்குது ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ ஹாரியை இன்டரப்ட் பண்ணிவிட்டு பேசுவார். அதை எப்பயுமே பூட்டப்பட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப அழகான, ஆனால் சாவை விட ரொம்ப ரொம்ப மோசமான, சாதாரண மக்களோட புத்திக்கு எட்டப்படாத, இயற்கையை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த டிபார்ட்மெண்ட்லேயே அதுதான் ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான சப்ஜெக்டும் கூட. அந்த ரூம்குள்ளே இருக்கிற பவர் தான் உனக்குள்ளேயும் இருக்குது ஹாரி. அதுதான் வால்டமோர்ட் கிட்ட சுத்தமாக இல்லை. அந்த பவர் தான் உன்னை இன்னைக்கு நைட்டு போய் சீரியஸை காப்பாற்ற கூட்டிகிட்டு போச்சு. அந்த பவர் தான் வால்டமோர்ட் கிட்டேருந்து உன்னையும் காப்பாற்றுச்சு. அந்த பவர் தான் இன்றைக்கி அவன் உன்னை பொசஸ் பண்ணும் போது அவன்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுச்சு. ஏன்னா அவனால் உன்னோட பாடியில் இருக்க முடியல ஹாரி. எந்த விஷயத்தை அவன் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறானோ உடம்பு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. அதனால தான் அவனால் உன்னோட பாடிக்குள்ளே இருக்க முடியல. அட் தி எண்ட் உன்னோட மைண்ட் அவனை க்ளோஸ் பண்ணலை, உன்னோட மனசு தான் அவன்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிருக்கு. அந்த ப்ராஃபஸியில் கடைசியில் ஒன்று இருந்துச்சு, யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படின்னு ஹாரி கேட்பானா? 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும்தான் சர்வைவ் ஆவீங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லி முடிப்பார். ஸோ அப்படின்னா கடைசியில் எங்கள் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்கள கொல்லணும் அப்படியா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஃபார் a few minutes அவங்க 2 பேரும் வேறு எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்போது தூரத்தில் இந்த ஆஃபீஸ் வால்ஸ் எல்லாம் தாண்டி சுவரெல்லாம் தாண்டி நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட சத்தம் ஹாரி காதில் கேட்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த உலகத்தில் மனுஷங்கனால போய் சாப்பிட முடியுது, சிரிக்க முடியுது? சிரியஸ் பிளாக்குன்ற ஒருத்தவர் இப்போ மொத்தமாக போயிட்டாருன்ற விஷயத்தை பற்றி இங்கே யாருக்குமே கவலை இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஏன் அது தெரியலை அப்படின்னு அவனோட மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். சிரியஸ் இப்போது பல மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இவங்கிட்டேருந்து தள்ளி இருக்காரு. பட் ஹாரிக்குள்ளே ஒரு விஷயம் இப்போ ரொம்ப தீவிரமாக ஓடிட்டுருக்கோம். அந்த ஆர்ச்வேல இருந்த அந்த துணியை விளக்கிட்டு பார்த்துருந்தா கண்டிப்பாக அங்கே சீரியஸ் நின்று ஹாரியை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஹாரியை பார்த்து கை காமிச்சிருப்பாரு, ஹாரியை பார்த்து சிரிச்சிருப்பாரு. உனக்கு இன்னொன்று ஒரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ தயங்கி பேசுவார். எதுக்காக உன்னை நான் ப்ரீஃபெக்டாக சூஸ் பண்ணலன்னு நீ யோசிச்சிருக்கலாம். இதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். நான் என்ன நினச்சேன்னா, ஆல்ரெடி உனக்கு எக்கச்சக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் அதையும் தூக்கி உன்னோட தலையில் வச்சேன்னா உனக்கு அது பாரமாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஹாரி நிமிர்ந்து இப்போ டம்பிள்டோரை பார்ப்பான். பார்த்தா டம்பிள்டோரோட கண்ணில் இருந்து கண்ணீராக அவரோட முகத்தில் இருக்கிற நீளமான சில்வர் கலரில் இருக்கிற தாடியில் வந்து விழுந்துட்டுருக்கும். இதோட சாப்டர் 37 தி லாஸ்ட் ப்ராஃபஸி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் இந்த சாப்டரில். இந்த ஒரு சாப்டரில் மட்டுமே நம்மளோட நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த ஒரு சாப்டர்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. க்ரீச்சர் என்ன ஒரு கேவலமான வேலை பார்த்துச்சுன்ற விஷயத்தையும் நம்ம இந்த சாப்டரில் பார்த்துட்டோம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டம்பிள்டோர் கூட இப்போ அதை இந்த சாப்டரில் சொல்லியிருப்பார். என்னென்னா, ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கு மத்தியில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு பவுண்ட் பண்ணி தான் அவங்க நடப்பாங்கன்னு.
விச் மீன்ஸ் க்ரீச்சர்னால யார்கிட்டையும் அப்படியே ஓப்பனாக போய் சீரியஸ் இங்கே கிரிமால்டு பிளேஸில் தான் இருக்கார், நம்பர் 12 கிரிமால்டு பிளேஸில் தான் இருக்கார், இவங்க வந்து ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ்னு ஒரு மெம்பர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் க்ரீச்சர்னால ஓப்பனாக போய் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹவுஸ் எல்ஃப்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ரூல்ஸ் படி அவங்க அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தெரியாமல் போய் உளர்னாலும் அவங்கள தன்னைத்தானே பனிஷ் பண்ணிப்பாங்க. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். டாபி, விங்கி அவங்களுமே, இவங்க 2 பேருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வந்து உளறிட்டாங்க அவங்க மாஸ்டர்ஸ் பற்றி, அவங்க மாஸ்டரோட குடும்பத்தை பற்றி ஏதாவது வந்து சொல்லிட்டாங்கன்னா தன்னைத்தானே பனிஷ் பண்ணிப்பாங்க. ஸோ க்ரீச்சர் எப்படின்னா, க்ரீச்சருக்கு சீரியஸை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா க்ரீச்சர் வந்து இந்த பிளாக் ஃபேமிலியே எப்படின்னா அந்த ஒரு பியூர் பிளட் விசார்ட் மேனியான்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பியூர் பிளட் விசார்ட்ஸ் மட்டும்தான், விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ் மட்டும்தான் ரொம்ப பெரியவங்க, மித்தவங்க எல்லாமே மட்டமானவங்க. இந்த ஹாஃப் பிளட்லாம் மட்டமானவங்க. மகிள்ஸ்லாம் அங்கே வந்து சொல்லவே கூடாது, அவங்க வார்த்தையை கூட அவங்க இது பேரை கூட அங்கே உச்சரிக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப மட்டமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க பியூர் பிளட்டட் ஃபேமிலிஸ் எல்லாருமே. ஸோ க்ரீச்சரும் அப்படி தானே இருக்கும். ஜென்ரேஷனாக பிளாக் ஃபேமிலிக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது அப்படி தானே இருக்கும். அந்த ஹவுஸ் ஹெல்ப்ஸ் மத்தியில் டாபி மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்குது. மித்தபடி எல்லா ஹவுஸ் ஹெல்ப்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ சீரியஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் அந்த வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் எதுக்காக சண்டை போட்டிருப்பாருன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, அவங்க அம்மா இவங்க எல்லாருமே ரொம்ப இந்த பியூர் பிளட்டட் மேனியாவாக இருக்காங்க, மித்தவங்களெல்லாம் மட்டமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் சீரியஸ் அவங்க வீட்டிலேருந்து சண்டை போட்டு நேராக ஹாரியோட அப்பா அம்மா கிட்ட போவாங்க. அதுவும் மோஸ்ட்லி ஜேம்ஸ் பாட்டரோட வீடு இருக்கும் இல்லையா, ஜேம்ஸ் பாட்டர் அவங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அங்கே தான் சீரியஸ் போய் இருந்திருக்காரு. ஸோ அப்போலேருந்தே க்ரீச்சருக்கு சீரியஸை பிடிக்காது. ஆனால் இப்போவே நான் அதை சொல்லலை, இப்போ நான் அதை சொல்லலை, அதெல்லாம் பின்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். அங்கே பிளாக் ஃபேமிலியிலே இன்னொன்று ஒரு முக்கியமான பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கும் க்ரீச்சருக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நான் சொல்லலை, நான் அப்போது வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ க்ரீச்சருக்கு அப்போலேருந்தே சீரியஸை பிடிக்காது. சீரியஸ் கிட்டக்க அது ட்ரூவாக லாயலாக இல்லை, விசுவாசமாக இல்லை. அதனால் அது என்ன பண்ணிடும்னா, சீரியஸ் அப்படி கோவத்தில் வெளியே போ அப்படின்னு சொன்னதை வீட்டை விட்டே வெளியே போ அப்படின்ற மாதிரி அது மனசில் ஏற்றிக்கிட்டு, அந்த மாதிரி அதுவே தன்னைத்தானே இவர் என்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு, ஸோ நான் அதை கேட்பேன் அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு தெரியும் சீரியஸ் அப்படி சொல்லலைன்னு தெரியும். பட் க்ரீச்சருக்கு சீரியஸை பிடிக்காதனால அது வேணும்னே அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அது நேராக எங்கே போயிடும்னா நார்சிசா மால்ஃபாய் கிட்ட போயிடும். ஏன்னா அவங்க தானே இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற பிளாக் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தவங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பெலாட்ரிக்ஸுமே அஸ்கபான்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ க்ரீச்சர் அங்கே போயிடுமா? பட் அங்கே போனாலுமே க்ரீச்சர்னால் ஓப்பனாக எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியாது இவங்க. ஏன்னா கிரிமால்டு பிளேஸில் தான் அது இருக்குது, அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது ஆர்டருக்கு. ஸோ அங்கே நடக்கிற எந்த விஷயத்தையுமே அதனால ஓப்பனாக போய் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹவுஸ் ஹெல்ப்ஸ்குள்ளே இருக்கிற அந்த மேஜிக்கல் ரூல்ஸ் படி அது போய் சொல்லாது. எந்த ஒரு ஹவுஸ் ஹெல்ப்ஸ்னாலையும் போய் அதை சொல்ல முடியாது. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அது போய் சொல்லியிருக்கு. விச் மீன்ஸ் சீரியஸ் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுறது ஹாரியை மட்டும்தான் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை போய் அது அங்கே சொல்லிடுச்சு. அதை வச்சு தான் வால்டமோர்ட் இந்த பிளானே போடுவான். ஸோ ஹாரி அந்த அம்பிரிட்ஜோட ஆஃபீஸில் அந்த ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணி சீரியஸ் அங்கே கிரிமால்டு பிளேஸில் தான் இருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தபோது இந்த க்ரீச்சர் முன்னாடியே என்ன பண்ணிடும்னா, அந்த பக்பீக் இருக்குல்ல, அது வந்து கிரிமால்டு பிளேஸில் அந்த மேல் ஃப்ளோரில் தானே வச்சுருப்பாங்க. ஒரு ரூம்குள்ளே நம்ம சீரியஸ் பிளாக்கோட அம்மா இருக்காங்களே, அவங்க இருந்த ரூமில் தான் பக்பீக்கை வச்சுருப்பாங்க. அதை போய் க்ரீச்சர் ஹர்ட் பண்ணிடும். அப்போ தானே சீரியஸ் கீழே இங்கே கிச்சனில் இல்லாமல் அங்கே மேலே போய் அதை பார்த்துட்ருப்பாரு. ஸோ ஹாரி வந்தாலும் சீரியஸ்னால் பார்க்க முடியாது இல்லையா, அந்த இதை யூஸ் பண்ணி தான் ஹாரி கிட்ட அது போய் சொல்லியிருக்கோம். சீரியஸ் இங்கே இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு போயிருக்காரு, அவர் திரும்ப இங்கே வரவே மாட்டார், நானும் என்னோட மாஸ்டரும் ரொம்ப சந்தோஷமாக, அதாவது சீரியஸோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிடும். பாவம் ஹாரியும் அதை நம்பிடுவான். ஆனால் க்ரீச்சரோட இதோட முடியாதுங்க. அடுத்தலாம் ஃபுல்லாக க்ரீச்சர் ரொம்ப முக்கியமாக தான் வரும். இதோட முடிஞ்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஹாஃப் பிளட் பிரின்ஸ்லேயுமே சரி, டெத்லி ஹாலோஸ்லேயும் ரொம்ப முக்கியமாக க்ரீச்சர் வரும்.
செகண்ட் என்னென்னா, பெட்டூனியா ஆண்டி எதுக்காக ஹாரியை வளர்த்தாங்க, டம்பிள்டோர் எதுக்காக அவனை போய் அங்கே விட்டாங்கன்றதுக்கான ரீசனும் உங்களுக்கு இப்போது அதுக்கான பதிலும் இந்த சாப்டர்லேயே கிடச்சிருச்சு. அது உங்களுக்கு நான் அப்போது சொன்னது புரியலைன்னா நான் திரும்பவும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக மிக பழமையான ஒரு மந்திரத்தை தான் டம்பிள்டோர் ஹாரி மேலே போட்டிருப்பாரு, ஒரு ஷீல்டு சாமா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. எப்படின்னா, இப்போது லிலி பாட்டர் இருக்காங்களையா, அவங்களோட உயிரை கொடுத்து தானே அவங்க ஹாரியை காப்பாற்றிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ரத்தம் இருக்குல்ல, அந்த ஒரு பந்தம் சொல்லுவாங்களா, அந்த லவ், அது வந்து அவங்க ரத்தத்தில் ஓடிட்டுருக்கு. அவங்க அந்த ரத்தத்தை சிந்தினதுனால தான் இப்போ ஹாரி உயிரோடு இருக்கான். அந்த ரத்தம் தான் ஹாரியோட உடம்புக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. அப்புறம் லிலி பாட்டரோட ஒரே ரிலேட்டிவான அவங்க அக்காவோட உடம்புலையும் ஓடிட்டுருக்கு, பெட்டூனியா ஆண்டி உடம்புலையும் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த லவ்ன்ற அந்த பிளட் ரிலேட்டிவில் இருக்கிற அந்த லவ்ன்ற அதை யூஸ் பண்ணி டம்பிள்டோர் ஒரு மந்திரத்தை போட்டு ஹாரியை ஷீல்டு பண்ணியிருப்பார். விச் மீன்ஸ் அந்த ரத்தம் ஓடிட்டுருக்க அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஹாரி இருக்கிற வரைக்கும் வால்டமோர்ட்னால் நெருங்கவே முடியாது ஹாரியை, அந்த வீட்டுக்குள்ளெலாம் வரவே முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே ஹாரி இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் ஹாரியை காயப்படுத்த முடியாது. இந்த விஷயம் பெட்டூனியா ஆண்டிக்கு தெரியும். அதனால தெரிஞ்சு தான் அவங்க ஹாரியை உள்ளுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. பட் ஹாரினால் டட்லிக்கு அந்த டிமெண்டர் அட்டாக் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு மாறும். இல்லை வேண்டாம், இவனை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மைண்டு மாறும். பட் அதுக்குள்ளே டம்பிள்டோர் அங்கே ஹவுலர் அனுப்பிச்சிடுவார். அவர் என்ன சொல்வார்னா, மறந்துடாத, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஹவுலர் வரும் இல்லையா. ஏன்னா அவர் முன்னாடியே ஹாரியை ஃபஸ்ட்டு அந்த வீட்டு வாசலில் வச்ச முறை ஒரு லெட்டரில் இந்த எல்லா விஷயத்தையுமே எழுதியிருப்பார். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பெட்டூனியா ஆண்டி வந்து கம்ப்ளீட்டாக ஹாரியை வெறுக்கலை. அவங்களுக்குள்ள அட்லீஸ்ட் 1% ஹாரி மேலே பாசம் இருக்குது. அதனால மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ளே அவனை எடுத்திருக்காங்க. இல்லாட்டி அவங்க அவனை வீட்டுக்குள்ளே அலோவ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்களே, ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் போய் சேர்த்துருப்பாங்க. வெர்னன் அங்கிள் கூட இதை அடிக்கடி சொல்லி காமிப்பார். பட் அவங்க அந்த மாதிரி பண்ணலை. ஹாரி அவங்க கூட அந்த வீட்டில் இருந்தால் தான் அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு பெட்டூனியா ஆண்டி ஹாரி அவங்க கூடயே வச்சுருப்பாங்க. இந்த எந்த விஷயமே வெர்னன் அங்கிளுக்கு தெரியாது, பெட்டூனியா ஆண்டிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து 3வது விஷயம், ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி சொன்ன அந்த ப்ராஃபஸி. அவங்களுக்கு தெரிஞ்சு அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரான்ஸுக்கு போய் தான் அவங்க சொல்லுவாங்க. தான் என்ன பேசணுன்றது அவங்களுக்கே தெரியாது. அந்த இடத்துல ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி வந்து ஒரு சீர் மாதிரி தான் அதை சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த தீர்க்கதரிசியாக தான் அவங்க இருந்து அதை சொல்லியிருக்காங்க. சடனாக என்னென்னா, டிவினேஷன் சப்ஜெக்ட் வந்து ஹாக்வர்ட்ஸில் இருக்குது. அதுக்கு வந்து அந்த டீச்சர் போஸ்ட்டுக்காக அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்காக அவங்க வந்து ஹாக்ஸ்ஹெட்டை சூஸ் பண்ணி அங்கே டம்பிள்டோரை வர வச்சு அங்கே தான் அந்த இன்டர்வியூக்காக அவங்க வந்திருப்பாங்க. பட் அவங்கள பார்த்த உடனே, அவங்க பேசின உடனே என்ன ஆயிரும்னா, டம்பிள்டோருக்கு வந்து இது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி தோணிடும். டம்பிள்டோருக்குமே டிவினேஷன் சப்ஜெக்டை வந்து ஹாக்வர்ட்ஸில் கண்டினியூ பண்ணுற இன்ட்ரெஸ்டே இருக்காது, அவருக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி வந்து ஒரு மிகப்பெரிய சீரோட கிரேட் கிராண்ட் டாட்டர்ன்றனால அந்த ஒரு மரியாதைக்காக தான் சரி நான் வரேன்னு சொல்லியிருப்பார். அவருக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபஸி சொல்ல போகிறாங்கன்றது டம்பிள்டோருக்குமே தெரியாது. ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது, இது வேணான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி வந்து அந்த வருவதுரைத்திலேயே சொல்லுவாங்க. பட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தவன் அதை ஒட்டு கேட்டுருவான். சிபில் ட்ரெலாவ்னி ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கிட்டக்க அந்த ப்ராஃபஸியை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியில் ஒருத்தவன் அதை ஒட்டு கேட்டு வால்டமோர்ட் கிட்ட போய் சொல்லிடுவான். பட் அவன் பாதி தான் கேட்பான். பிகாஸ் அவன் கேட்டுட்ருக்கும் போதே பார்த்துருவாங்க அவன் கேட்டுட்ருக்கான்னு. ஸோ அங்கேருந்து அனுப்பிச்சிட்டனால அவன் பாதி கேட்டிருக்கான் இல்லையா, அதை மட்டும்தான் போய் அவன் வால்டமோர்ட் கிட்ட சொல்லுவான். விச் மீன்ஸ் ஜூலை மாதம் கடைசியில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த 3 தடவை தப்பிச்சு போனவங்களுக்கு தான் அந்த குழந்தை பிறக்கும், வால்டமோர்ட் கிட்டேருந்து தப்பிச்சு போனவங்களுக்கு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த விஷயத்த மட்டும்தான் போய் அவன் வால்டமோர்ட் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் வால்டமோர்ட் ஒரு லூஸு, முழுசாக எதையும் ஆராயாமல் ஹாரி வந்து குழந்தையாக இருக்கும்போது அவனை கொலை பண்ண வந்து அவனோட பவர் எல்லாத்தையுமே ஹாரிக்கிட்ட அவன் இழந்துருவான். அவனோட ஒரு பவர் ஹாரி உடம்புக்குள்ளே போயிடும். ஆனால் அதை பற்றி நான் இங்கே எதையுமே நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த புக்கில் பார்க்கலாம். ஸோ வால்டமோர்ட் இப்படி முந்திரி கொட்டை மாதிரி எதையும் ஆராயாமல் ஹாரியை வந்து அட்டாக் பண்ண வந்து அவனோட பவர் எல்லாத்தையும் இழந்து மறைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும், ஓ ப்ராஃபஸியில் இன்னும் வேறு ஏதோ இருக்குது,
அதில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த ப்ராஃபஸியை எடுக்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமாக இருப்பான். விச் மீன்ஸ் அவனோட உடம்பு, அவனோட பாடி வந்து அவனுக்கு கிடைச்சதுலேருந்து அந்த ப்ராஃபஸியில் முழுசாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல வால்டமோர்ட் ரொம்ப தீவிரமாக இருந்தான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 38 தி செகண்ட் வார் பிகின்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மீனி.